رباه عفوك إني من نور مدت يداي. ஷஅபான் எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை. இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும், மன்னிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம் இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூலு லா யுஃப்திர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால், தொடர்ச்சியாக நோன்பு நோற்று கொண்டே வருவார்கள். அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் எண்ணுவோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வயுஃப்திர் ஹத்தா நகூலு லா யஸூம், நோன்பை விட்டுக்கொண்டே வருவார்கள். நஃபிலான நோன்புகளை விட்டுக்கொண்டே வருவார்கள். நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் நஃபிலான நோன்பை நோற்பார்கள் என்று. فما رأيت رسول الله صلى الله عليه وسلم استكمل صيام شهر إلا رمضان. முழுமையான முழு மாதமும் அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது. وما رأيته أكثر صياما منه في شعبان. அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது. கான யஸூமு ஷஅபான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய தூதர் குறைவான நாட்களை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் விடுவார்களே தவிர, நோன்பு நோற்பதில் இருந்து முழுமையான ஷஅபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இப்னு மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஹசனுடைய தரத்தில் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஆம், ரஜபுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். வஹுவ ஷஹ்ருன், கேளுங்கள் முஃமின்களே, வஹுவ ஷஹ்ருன் யுர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அந்த மாதத்தில் தான் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஷஅபானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது முஹப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும். அல்லாஹ் கூறுகிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், என் ரப்பை நான் நேசிக்கிறேன், என்னை படைத்தவனை, பரிபாலிப்பவனை, உணவளிப்பவனை, ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை, என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், என்ன செய்யுங்கள்? ஃபத்தபிஊனி, தூதரை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நபியை சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். பின்பற்றினால், தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான்.
அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அது மட்டுமல்ல, வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் ரஹீம் இரக்க குணமுடையவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை, இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது, என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள், இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன, எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன, ரப்பிடத்திலே ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு ஐயனாம், உறங்கக்கூடிய தேவை அல்லாஹ்விற்கு கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது, அவன்தான் தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். وَيُرْفَعُ إِلَيْهِ عَمَلُ النَّهَارِ بِاللَّيْلِ وَعَمَلُ اللَّيْلِ بِالنَّهَارِ, அவனிடத்திலே பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் செல்லுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் செல்லுகிறது. எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. இந்த அடியான் என்ன செய்தான், இந்த அடியான் என்ன பாவம் செய்தான், இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிடத்திலே முறையிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. ஆஹித் ரப்பக்கல் ஆன், ஆஹித் ரப்பக்கில் ஆன், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள். இன்றைய தினத்தில், இந்த நிமிடத்தில் எம்முடைய வாழ்வு இந்த ஷஅபானில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றி ஷஅபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாஹ், உள்ளத்தின் நிம்மதி, வாழ்வின் நிம்மதி, ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்து தாஹா 124, 125 வசனங்கள், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் பேசுகிறது, கேளுங்கள். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, என் நினைவிலிருந்து யார் தூரமாகிறானோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். கோடிகள் இருக்கும், ஆனால் நெருக்கடி இருக்கும். லட்சங்கள் குமையும், நெருக்கடி இருக்கும். நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம். ஏன்? என் நினைவில் இருந்து அவன் தூரமானால். ஜும்ஹூர் அஹ்லு தஃப்ஸீர், தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து, அல்லாஹ்வின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அஸ்ஸலாஹ். தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும், பிரச்சனைகள் நெருக்கடியாகும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தொழிலில் நிம்மதி இருக்காது, கல்வியில் நிம்மதி இருக்காது. எதை தொட்டாலும் சோதனையில் முடியும். தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை, சோதனைதான். கெட்ட நாள், நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா? உண்டா இல்லையா?
கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா? கிடையாது. ஆனால் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் ஃபஜ்ர் தொழவில்லையோ அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவில் தூங்கும் பொழுது ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். எத்தனை முடிச்சுதா? எத்தனை முடிச்சு? 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான், இரவு தூரமானது, இரவு தூரமானது, தூங்கு, நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது அவன் எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது. எப்போது உது செய்கிறானோ 2வது முடிச்சு அவிழ்கிறது. எப்போது தொழுகிறானோ 3வது முடிச்சாக அவிழ்கிறது. அப்போது அவன் நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், ஆரோக்கியமானவனாக, மகிழ்ச்சியுடையவனாக, நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான். அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான். ஆனால் 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் கபீஸன் நஃப்ஸ், அசுத்தமான உள்ளத்தோடு, கஸ்லான், சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான். புரியுதா? அந்த 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி. ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறித்தனத்தால் நிரம்பி இருக்கும். மேலும் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு உண்மை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான். அவன் யார்? அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன், தூதரால் சபிக்கப்பட்டவன், மூமின்களால் சபிக்கப்பட்டவன். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். நல்ல பதிஞ்சுக்கோங்க, நல்ல உள்ளத்துல அழுத்தி செய்யுங்க இந்த ஹதீஸ. 2 தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம். அல் ஃபஜ்ரு வல் இஷாஉ. இதுவெல்லாம் அல் ஃபஜ்ர் வல் இஷா. நான் சொல்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால், சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய வழக்கமுடையவர் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாம் முனாஃபிக் என்பதில் சந்தேகமே கிடையாது. நீங்க முஃமின் நினைச்சுக்கோங்க, அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க, என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தானா சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால், நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத். பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். ஒன்று சொல்லவா? 5 நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான். 5 நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே செல்லுவான்? எங்கே செல்லுவான்? இவன் நரகம் செல்லுவான். யார் அவன்? அதாஉஸ் ஸலாத், தொழுகையை வீணடிப்பான். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஆற்றில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான். தொழுகையை பாழாக்குபவர்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அக்ஹருஸ் ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவன். தொழுகையை விடுறவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க. அவங்களுக்கு நரகம், சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது.
ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் செல்லுவான். தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு. காலை 7 மணிக்கு உங்களுக்கு ஃபஜ்ர் வருதுன்னா, மதியம் 6 மணிக்கு உங்களுக்கு முஹர் அஸர் வருதுன்னா, உங்களுக்கு மகரிப் எல்லாம் 8 மணிக்கு, இஷாவெல்லாம் காலையில எழுந்ததற்கு பிறகுதான் வருகுன்னு சொன்னா, நீங்க 5 நேர தொழுகையை தொழுதாலும் இந்த தொழுகையுடைய கூலியாக நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு கிடைக்காது. ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவர்களை கையா என்ற நரக ஓடையில் அல்லாஹ் சங்கமிக்க வைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ். நோயில் அவதிப்படுகிறீர்களா? எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லையா? எல்லோரும் கைவிடுகிறார்களா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ், 2 ரக்அத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள், லா மரீத இல்லா ஷஃபைத யா ரப், நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ். எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும். உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும். கடனில் பிரச்சனையா? கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா? வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். குழந்தை இல்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா? இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். நிறுவனத்தில் வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள். வாழ்வாதாரம் என்ன ஆகப் போகிறது என்று தெரியவில்லை. இஸ்தஈன் பிஸ்ஸலாஹ். தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும். தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேளுங்கள். எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூத். ஃபஅக்ஸிரு ஃபீஹி மினத் துஆ, அதில் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.